வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரீசெண்டாக மை வித் டச் அபவுட் கோர்ட்டுடைய இஓடபிள்யூடைய கவுண்டர் ஃபைல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஃபுல்லாக பார்த்துருவோம், அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது அசோக் அவர் ப்ரோ தான் வந்து இதை நமக்கு சென்ட் பண்ணார். நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க, இதை ரிவீல் பண்ண சொன்னாங்கன்றதுனால இதை அனுப்பிச்சி விட்றாரு. நம்ம அதை இப்போ ரிவீல் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் தமிழில் பார்க்கலாம். இதில் என்ன குற்றம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் 1-2 தடவை படித்து பார்த்தேன் தமிழில். ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ புரியல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. இந்த பான்சி ஸ்கீம்லேயும் போடப்படல, பிரமிட் ஸ்கீம்லேயும் போடப்படல. அதுக்கு பதிலாக ப்ரைஸு, சிட்ஸு, ஃபண்ட்ஸு, மணி சர்க்குலேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷனில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம படிக்கும்போது தெரியும். அதை நான் மற்ற இதில் சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த தீபாவளி பரிசு சீட்டு போடுவாங்க தெரியுமா, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழுக்கள் நடத்தி எக்ஸ்ட்ரா பொருள் தருவோம், அது மாதிரி அந்த ஒரு செக்ஷன் வந்து 1978 பிளான் பண்ணியிருக்காங்க. சிட்ஸ் ஃபண்ட்ஸு, அப்புறம் அந்த ப்ரைஸ்க்கு சிட்ஸ் அப்படின்னு ஃபண்டாக அதில். ஸோ அந்த செக்ஷன் தான், அதுதான் குற்றம் அப்படின்ற மாதிரி இஓடபிள்யூ அவங்க கவுண்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றி நம்ம தமிழில் பார்ப்போம். நம்ம இங்கிலீஷில் பார்த்ததோடைய முதல் பேஜு ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் படிக்கலை, முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் படிக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்களே தமிழில் பார்த்து படித்து தெரிஞ்சுங்க. தமிழில் தான் உங்களுக்கு புரியும்படி இருக்குது. இது யூடபிள்யூஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த கவுண்டரை வந்து தாக்கல் செய்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது மனுதாரின் சார்பால் தாக்கல் செய்யப்பட்ட உத்தரவுக்கான மனுவில் உள்ள அனைத்து குற்றச்சாட்டுகள் மற்றும் மறுப்புகள் பொய்யானவை மற்றும் அற்பமானவை. அதாவது மனுதாரர் கொடுத்த எல்லாம் பொய், அற்பமானன்னு சொல்லிட்டு இங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரோ, இஓடபிள்யூ ஆஃபீஸர் வந்து இந்த கவுண்டரில் என்ன சொல்லியிருக்காரோ அதை தவிர்த்து இந்த கவுண்டரில் சொல்லியிருக்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படின்ட்டு மனுதாரருக்கு கடுமையான ஆதாரத்தை அவர் அளிக்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் முதல் பேஜில் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து மனுதாரரோ அப்போ அவரும், அப்புறம் யார் அதுக்கு பதில் அளிச்சிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயிலும் மேலே போட்டிருக்கு. வாங்க அடுத்த பேஜ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது பேஜு. அதாவது ஏற்கனவே பழைய கவுண்டரில் நம்ம படித்தது தான், அந்த இன்ஸ்பெக்டர் அவர் ஃபைல் பண்ண குற்றம் சாட்டு அப்படின்ட்டு என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. அதாவது நான் சொன்னேன் தெரியுங்களா, பரிசு சீட்டு மற்றும் பணப்புழக்க திட்டம், சிட் ஃபண்டு, அப்புறம் மணி சர்க்குலேஷன் ஆக்ட் 1978 செக்ஷன் 3(4) போட்டிருக்காங்க. இதுதான் இந்த ஒரு ஆக்ட் தான் வலியுறுத்தி போட்டிருக்காங்க. இப்போது 5வது பாயிண்ட் என்னென்னா, இங்குள்ள பிரதிவாதியின் விசாரணையில் புகார்தார் இணையத்தில் சைபர், அதாவது இதுவும் நம்ம அவர் சைபர் இணையத்தை பார்த்தார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் சுமார் 83 ஆயுர்வேத பொருட்களை வழங்கியிருக்கு, இதுக்கு ஒரு செயலிங் இருக்குது, பொதுமக்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வோம், பல்வேறு உறுப்பினர் கவர்ந்திருப்போம். அதாவது அவருடைய இது கோரிக்கை, அவருடைய புகாரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முதலீடு செய்கிற மாதிரியும் பல்வேறு வகையில் உறுப்பினர்கள் கவர்ந்திருப்பதாகவும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த கம்பெனி. அப்புறம் மை வித் டச்சில் வெளியிடப்பட்ட விளம்பரம் கூடுதலான சாதாரண நல்ல வருமானத்துடன் முதலீட்டாளர்கள் கவர்ந்து, சாதாரண நல்ல வருமானத்தோடு தான் முதலீட்டாளர் கவர்ற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. முதலீட்டாளர் வருவாய் அவர்கள் வழங்கும் திட்டங்கள் மற்றும் வருமான ஆதாரம், அதாவது முதலீட்டாளர்களுக்கு அவங்க எப்படி வருமானம் கொடுக்குறாங்க, அதற்கான செயல் திட்டங்கள், அதாவது அக்ரிமெண்ட்டு, இன்னும் அதற்கான ஆதாரம் பற்றிய சரியான விளக்கம் ஆப்பில் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்லாம் வந்து தான் எம்டி வந்து கோர்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேபி வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்தையும் வந்து அக்ரிமெண்ட் மாதிரி சைன் வாங்குவாங்க. தெளிவாக நம்ம ஆப்லேயும் அந்த செயல் திட்டத்துக்கான அக்ரிமெண்ட்டை நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்கே பதிவு செய்யப்படுது. அடுத்த பேஜ் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். லைன்ஸ்
வாங்க இப்போ தமிழ் பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னேன் தெரியுங்களா, பரிசு மற்றும் பண சுழற்சி தடை சட்டம் 1978 அந்த ஆக்டில் தான் போட்டிருக்காங்க. பட்ஸ் சட்டம் அதில் தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் V3 ஆன்லைன் டிவிலேருந்து ப்ராடக்ட்லாம் இல்லாத ஒரு பிளானை போட்டிருக்காங்க 270 அப்படின்னு. அதை பற்றி டீட்டெயில் ஓல்டு டீட்டெயில் போட்டிருக்காங்க இந்த பேஜில். ஃபுல்லாக உங்களுக்கு படித்து பார்த்து தெரியும். ஏற்கனவே உள்ள கவுண்டர்லேயே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறமா இப்போ மை V3 ஆர்ட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட்னு வந்ததுக்கப்புறம் உள்ள பிளான் டீட்டெயில்ஸ் கீழே போட்டிருக்காங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தங்க உறுப்பினர், வைர உறுப்பினர்னு இருக்குது. சில்வர் மெம்பர், டைமண்ட், கோல்டு அதுக்கு தான் அப்படி இருக்குது. க்ரௌன் மெம்பர், கிரீடம் உறுப்பினர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பேஜில் இதுதான் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த பேஜுக்கு போவோமா? பேஜ் 4, 5 கண்டினியூஷன் இது. வாங்க பார்ப்போம். இதில் இருந்து தான் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த நியூ கம்பெனி பற்றி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்ட அதான் சக்தியானந்தா சார் அப்படிங்கிறவர் அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறதையும் இந்த கம்பெனி வந்து ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் இன்னும் அந்த மாநிலங்கள்லாம் இந்த வழக்குடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை V3 மீடியா ப்ரைவேட் லிமிடெடில் பல லட்சம் உறுப்பினர் இருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த நிறுவனம் கொள்முதல் திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பரிந்துரை தொகை மற்றும் கமிஷனை வழங்குது. இந்த திட்டங்கள் உறுப்பினர்கள் நிலை அடிப்படையில் சம்பாதிக்கும் நிலை மற்றும் சாத்தியக்கூறுகள் போன்ற பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன. மை V3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறுவனம் என்பது தெளிவாக தெரியுது. உறுப்பினர்கள் நிறுவனம் வெளியிட்ட வீடியோக்களை குறிப்பிட்ட காலத்திற்கு பார்க்க வேண்டும். அதுக்கு சித்வா ஹெர்பல் மற்றும் வி ஹெர்பல் கேர் மற்றும் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றால் விற்கப்படும் தயாரிப்புகள் பற்றிய விளம்பரங்கள் திரையில் காட்டப்படும். அதுக்கு நம்ம கேப்சா போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. மை V3 ஆர்ட்ஸில் விளம்பரங்களை பார்ப்பதற்கு மை V3 ஆர்ட்ஸ் பணம் வழங்குது என்று சமர்ப்பிக்கப்பட்டது. இலவச உறுப்பினர் முதல் 1000 ரூபாய் மக்கள் உறுப்பினராக செலுத்தி வாங்க வேண்டும். 0லேருந்து 1,21,260 ரூபா வரையும் தனது செயலியான மை V3 ஆர்ட்ஸ் விளம்பரத்தை நான் பார்த்து 5 ரூபாலேருந்து 1,800 வரை பணம் கொடுப்பதாக உறுதியளிக்கிறது. நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு வரம்புகளில் தொகைகளை சேகரித்து திட்டத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நிறுவனம் பொதுமக்களிடம் பல்வேறு ஸ்கீம்ஸ் போட்டு தொகைகளை சேகரித்து திட்டத்தில் உறுப்பினர்களுக்கு மட்டுமே விநியோகித்துவது, உறுப்பினர்களுக்கு மட்டுமே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத தான். எனவே இது பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டம் தடை சட்டம். இதை தான் நான் சொன்னேன். 1978 பிரிவு 3(4) கீழ் வருது இது குற்றம் அப்படின்ற மாதிரி அவங்க EOW கவுண்டர் கொடுத்துறாங்க. இதுக்கு நம்ம சைடில் உள்ள அட்வொகேட்ஸ் வந்து அப்படி இல்லை அப்படின்ட்டு வாதாடுவாங்க. சரிங்களா? மற்றபடி வேறு எந்த திட்டத்தின் கீழே இது பண்ண போகல. பிரமிட் ஸ்ட்ரக்சர், பான்சி ஸ்கீம் அது மாதிரிலாம் எதுவுமே வரல இந்த கவுண்டரில். அப்புறம் நிறுவனம் பல லட்சம் பேரிடம் டெபாசிட் சேகரித்ததாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் எந்த ஒப்புதலும் இன்றி 360,000 1,20,000 வரை 2,500 கோடிக்கும் அதிகமான தொகை வரை இருக்கு என்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மை V3 ஆர்ட்ஸ் பட்ஸ் சட்டம் 2019 படி தண்டனைக்குரிய குற்றங்களை செய்கிறது என்பது தெளிவாகிறதுன்னு அவருடைய கவுண்டரை ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம அட்வொகேட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போகும். திரும்ப அதே தான் கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அந்த யாருக்கு சொந்தமானது, அந்த கேப்சூல்ஸுடைய ஓனர் யார், எங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்கு. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்த பேஜுக்கு நம்ம போவாங்க. முக்கியமான பேஜ். அதாவது இது வரைக்கும் 15 கம்ப்ளைண்ட்ஸ் புகார் பெற்றிருக்காங்க. அதோடைய மதிப்பு 18,29,415 ரூபா அப்படிங்கிற மாதிரி புகார் வந்திருக்கு, வர தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு துறைகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. GST மற்றும் கலால் வரி தலைமை ஆணையர் அது அந்த எல்லா துறையுடைய சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து கூகுள் பே சொல்லும் தற்காலிகமாக வந்து அகற்றுமாறு கூகுளுக்கு அந்த நிறுவனத்துக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அதுபடி அவங்க தற்சமயம் நீக்கியிருக்கிறாங்க. அதை 8/9 கூகுள் பே நீக்கப்பட்டதாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போது நிறுவனங்கள் மற்றும் குற்றச்சாட்டப்பட்ட ஒரு அசையா சொத்து விவரங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். அதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. IDFC பேங்க்கு, ஃபெட்ரல் பேங்க்கு, மதுரையில் கோவிலன் குடி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, எல்லா பேங்க்லேயும் மொத்தமாக வந்து
குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும். இதுவரை 48 வங்கிக் கணக்குகள் மற்றும் 2 லாக்கர்களின் மதிப்பு 118 கோடியாக முடக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும். அப்புறம் குற்றம் சாட்டப்படுற A23 சக்தியானந்தன் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல், அதாவது ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்களா, முன்ஜாமீன் ஃபஸ்ட்டு முன்ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணாங்க, அப்புறம் பெயில் அப்ளை பண்ணாங்க. அந்த டீட்டெயில்டு போட்டிருக்கு, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் 7 நாள் வந்து போலீஸுடைய காவலில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும். அதுக்கப்புறம் அவரது வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஆயுர்வேத மற்றும் உணவுப் பொருட்களை மீட்டனர். அவருடைய மதிப்பு 526 கோடி மதிப்புள்ள இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 4 அசோக் லேலண்ட் படா தோஸ்து, அப்புறம் அதோடைய மதிப்பு 36 லட்சம். டொயோட்டா ஃபார்ச்சுனர் லெஜெண்டர் 51 லட்சம். இன்னும் அசையா சொத்தும் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது ஒரு விஷயம் இதுலேருந்து நல்லா தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது கம்பெனி வந்து ஓடணும்னு நினச்சிருந்தா, அவர் வந்து சீட் பண்ணிவிட்டு போகணும்னு நினச்சிருந்தா, இந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸில் அமௌண்ட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு உதாரணமாக நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ இத்தனை லட்சம் உறுப்பினர் வச்சு, இப்போ மை வித் ராட்ஸ் பேரை வச்சு எவ்வளோ யூடியூபர்ஸ்லாம் வருமானம் பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 9 லட்சம் பேரில் ஒரு 2 லட்சம் பேர் ஆக்டிவ் மெம்பர், சிஎம் மெம்பர்னு இருக்காங்கன்னு வைங்களேன். கம்பெனியோட எம்டி வெளியே வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் செய்கிற விதமாக இவ்வளோ நாள் வியாபாரம் நடக்கலை, நீங்கள் எல்லாமே போய் உங்கள் மை வித் ஸ்டோரில் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அது கம்பெனியுடைய ஃபினான்ஸுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொன்னால், கண்டிப்பாக மை வித் ராட்ஸ் இவ்வளோ காலமாக நமக்கு வருமானம் கொடுத்தது, நம்ம எல்லாருமே அதை வாங்க தான் போகிறோம். அதில் கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு ரெவென்யூ வரும், 50-60 கோடி கிட்ட ரெவென்யூ வரும். அதை வச்சு அடுத்தடுத்த கட்டத்தில் கம்பெனி நமக்கு பே அவுட் போடுறதா இருந்தாலும் மற்ற இருக்கக்கூடிய பே அவுட்டையும் போடுவாங்க, மற்ற விஷயங்களும் செஞ்சுட்டு போக தான் போகிறாங்க. அதனால் ஓனருடைய எம்டியுடைய மைண்ட் செட்டு தான் முக்கியம். அவருக்கு ஓடணுங்கிற மைண்ட் இல்லை, அதனால் நமக்கு இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். வாங்க அடுத்த பேஜை நம்ம பார்ப்போம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் பேஜ். கைப்பற்றப்பட்ட ஆயுர்வேத பொருட்கள், உணவுப் பொருட்களை வந்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த கேப்சூல்ஸில். அப்புறம் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் குற்றம் சாட்டப்படும், அதை பற்றி நீதிமன்றத்துக்கும் அறிக்கை இது பண்ணியிருக்காங்க. 60 லட்சம் பேர் குழு சேர்ந்துள்ள 9 லட்சம் பேர் 2500 கோடிக்கு மேல் முதலீடு செய்திருக்காங்கன்னு அவங்களுடைய கவுண்டர், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் படி இது பண்ணியிருக்காங்க. அடிப்படை உறுப்பினர், அதாவது பிஎம்ல சிஎம் வர 15 புகார் மட்டுமே பெறப்பட்டிருக்கு. இஓடபிள்யூ வர தொடங்கின, அதாவது தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க. 21வது பாயிண்ட்டு, 60 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் 9 லட்சம் பேர் வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் 2500 கோடி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்லேருந்து சிஎம் உறுப்பினர்லேருந்து இருக்கிறவங்களில் வெறும் 15 புகார் மட்டும்தான் பெறப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தின் முழு சந்தா விவரங்கள், ஜிஎஸ்டி, வருமானத்துறை அறிக்கை, வருமான ஆதாரம் மற்றும் நிறுவனத்தின் பே அவுட் இன்னும் என்னென்னலாம் விசாரிக்கலை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நிறுவனத்துடைய முழு சந்தாதாரோட விவரங்கள், யார் யார் சிஎம், எவ்வளோ பிஎம், எவ்வளோ டிஎம், எவ்வளோ ஜிஎம், இந்த டீட்டெயிலெலாம் இன்னும் ப்ராப்பராக இன்னும் அவங்களுக்கு விசாரிக்க டைம் வேணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறுவனத்தில் யார் யாருக்கு எவ்வளோ பே அவுட் கொடுத்துருக்கு, எந்தெந்த உறுப்பினர்கள் எவ்வளோ கொடுத்துருக்கு, இப்போ யூடியூப்லேருந்து பெறப்பட்ட வருமானம், நிறுவன இயக்குநர்களின் வங்கி கணக்குகள், இந்த சுருக்க அறிக்கையை சேகரிக்க அல்லது பார்ட்னர் ஆயுர்வேத பொருட்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி அல்லது உரிமம், இதற்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக அவங்க இப்போ தான் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இது வரைக்கும் விசாரித்தது இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கவுண்டரை ஏற்று தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எம்டியுடைய பெயில் வந்து மேக்ஸிமம் டான்பிட் கோர்ட்லேயே கிடச்சிரும், அல்லது ஹைகோர்ட்டில் கிடைக்கிறதுக்கான 100% பாசிபிலிட்டி இருக்குது. வந்ததுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பராக நிறுவனத்தை நடத்துவதற்கான எல்லா விதத்தையும் செயல்களையும் ஈடுபடுவாருங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட வாங்கி அப்லோட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த டிரான்ஸ்லேட்டில் தப்பாக இருக்குது பாருங்கள், 2014 இருக்குது சிக்னேச்சரில், அது வந்து 2024. ஸோ இதை நீங்கள் பொருட்படுத்திக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், உங்களுக்கு தெரிய வந்துடும் பாருங்கள். 2024ங்கிற சிக்னேச்சரில் அது 1 மாதிரி இருக்கிறதுனால 2014 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, தெலுங்குலேயும் வந்து அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன், அதை மறந்துட்டேன், அதனால் அதை கட் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். தெலுங்கில் ஜஸ்ட்டு நான் ஃபோட்டோவாக ரிவீல் பண்ணுறேன், தெலுங்கு சகோதரர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு நண்பர்களும் பார்த்துருப்பீங்க. நன்றிகள்.